சித்ராதேவி சொல்றாங்க, இந்த பழியெல்லாம் தூக்கி கௌதம் மேல தானே எல்லாரும் சேர்ந்து போடுவீங்க. விஜய கூட்டிட்டு வந்தது, தாலி கட்ட சொன்னது எல்லாமே உங்க குடும்பத்துக்கு தெரியும்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க நல்லவங்க மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறீங்க. ஆக மொத்தத்துல அவங்களோட 3 பொண்ணுங்களையும் நம்ம குடும்பத்துல கட்டி கொடுக்கணும்னு தான் கோடீஸ்வரி பிளானே போட்டிருக்காங்க. இத பக்காவா இந்த அம்மா திட்டம் போட்டு நிறைவேற்றிட்டாங்க. உங்க குடும்பத்தை தசரதன் குடும்பம், கோடீஸ்வரி குடும்பம்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. சரியான டிராமா குடும்பம்னு சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான பேரா இருக்கும். மகா அழுதுகிட்டே சொல்றாங்க, பாத்தீங்களா சூர்யா, உங்களால எவ்வளவு கேவலப்படுத்தி சொல்ல முடியுமோ சொல்றாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? எங்க 3 பேர் வாழ்க்கையும் மொத்தமா போயிருச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு சூர்யா. கோடீஸ்வரி சொல்றாங்க, பிரபா கேட்டியா என்ன பேசுறாங்கன்னு? நல்லா கேட்டியா? பிரபா, என் வகுத்துல தானே பிறந்த, என்னைக்காவது கெட்டது சொல்லி கொடுத்து நான் உன்னை வளர்த்திருப்பேனா? பிரபா பாருடி, என்னைய எப்படி சேத்த வாரி இறைக்கிறாங்கன்னு பாருடி. வேண்டாம் பிரபா, இந்த தாலிய கலட்டி அவங்க மூஞ்சிலேயே விட்டு எரிஞ்சிட்டு என் கூட வா பிரபா, உனக்கு இந்த வாழ்க்கை வேணாண்டி. விஜய் கேக்குறாரு, என்னங்க இப்படி பேசுறீங்க? கோடீஸ்வரி சொல்றாங்க, டேய், ஒரு வார்த்தை நீ பேசவே பேசாத. பா, அம்மா முகத்தை பாருடி, அம்மா சொல்றேன்ல, இந்த தாலியை கலட்டி விட்டு எறிஞ்சிட்டு வாமா அம்மா கூட. வேண்டாம் தங்கம், என்னைய பாடுறா, வேணாண்டா இந்த தாலி, என்னைய பாடுறா. இங்க பாரு, அம்மா ஒரு நிமிஷத்துல பண்ணிருவேம்மா. நீ அத உன் கையால பண்ணணும் தான்மா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் தங்கம் பண்ணிடுறி. ஏய், நான் சொல்றத கேளுடி. கல்யாணத்துக்கு வந்தவங்க கேக்குறாங்க, என்னம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு கோடீஸ்வரி சொல்றாங்க, யாரும் எதுவும் பேசக்கூடாது, எனக்கும் என் பொண்ணுக்குமான விஷயம். தயவு செய்து இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. அம்மா சொல்றேன்ல, கலட்டுமா தாலிய. பிரபா அழுதுகிட்டே இருக்காங்க. சித்ராதேவி சொல்றாங்க, கழுத்தை நீட்டி பிரபா தாலி கட்டிக்கிறான்னா அவ இஷ்டப்பட்டு தானே தாலி கட்டிக்கிறான்னு அர்த்தம். உங்க நாடகம் போதுமா, போதும். சரி சொல்றாங்க, பிரபா இதெல்லாம் கேட்டுமாடி என்னைய தலை குனிய விடுற? பா, நீ பண்றது தப்பு பிரபா. நான் சொல்றத அவ கேட்க மாட்டேரா, நான் என்னங்க பண்றது? தசரதன் கோடீஸ்வரிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. பிரபா சொல்றாங்க, அம்மா என்ன மன்னிச்சிருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி விஜய் வேணும்னு நான் நினைச்சது உண்மைதாம்மா. அது பெரிய தப்புன்னு நான் விலகி வந்துட்டேம்மா. விஜய்க்கு கல்யாணம் நடந்த பிறகு நான் எதுவும் உன்கிட்ட பேசலம்மா. எனக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணப்ப கூட நான் எதுவும் பேசலம்மா உன்கிட்ட. இப்ப விஜய்க்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுமா. இந்த சூழ்நிலையில விஜய் தாலி கட்டும்போது நான் எதுக்குமா கலட்டி வீசணும்? இத கேட்ட உடனே கோடீஸ்வரி பிரபாவை அடிக்கிறாங்க. கோடீஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி, நான் சொன்ன சொல்லுக்கு மறுக்காம பேசியிருந்தா அப்பதாண்டி என்னோட பொண்ணா இருந்திருப்ப. என்ன உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுற? சித்ராதேவி கோடீஸ்வரிய ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. மகா சொல்றாங்க, இன்னும் ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்கன்னா அந்த நாக்கு இருக்குல்ல, நாக்கு, அத இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். சித்ராதேவி சொல்றாங்க, என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? மகா சொல்றாங்க, நான் உண்மையாதான் பேசுறேன், வாய் நீண்டுச்சுன்னா அறுத்துருவேன் நாக்க. புரியுதா உங்களுக்கு? மகா சொல்றாங்க, நடந்தது எதுவும் எங்க குடும்பத்துக்கு தெரியவே தெரியாது. இனிமேட்டும் உங்களுக்கும் நாக்கு இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுனீங்க, சொந்தம் பந்தம்லாம் பார்க்க மாட்டேன், நான் சொன்னத செஞ்சிருவேன். ஐஸ்வர்யா சொல்றாங்க, உங்களை எல்லாம் அத்தைன்னு கூப்பிடவே எனக்கு வாய் கூசுது. சங்கதி கேப்ல சிண்டு முடிச்சு விடுறீங்களா அத்தை? நீங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு தான் பொருந்தும் அத்தை, புத்தியே அந்த மாதிரிதான் இருக்குது. கௌதம் சொல்றாரு, ஐஸ்வர்யா வாய மூடிட்டு பேசாம இரு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, சாரி கௌதம், உங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. சித்ராதேவி அதுக்கப்புறமும் பேசிக்கிட்டே இருக்காங்க தப்பு தப்பா. சூர்யா சொல்றாரு மகா கிட்ட, இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மகா. சூர்யா சொல்றாரு விஜய பார்த்து, உன்னை தம்பின்னு சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்குடா. என்ன அப்படின்னா நான் தம்பி இல்ல இல்ல, புரியுதுன்னு எனக்கு நல்லா. என்ன, உன்னைய அசிங்கப்படுத்துறதுனால என்ன அத்து விட்டுட்டேன்னு ரொம்ப தப்புன. சூர்யா சொல்றாரு, மகா நான் என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், நீ நம்ப மாட்டேற இல்ல. வர்கீஸ் நீயாவது சொல்லுடா என்ன நடந்துச்சுன்னு மகா கிட்ட.
வர்கீஸ் சொல்றாரு, சூர்யா வீட்டுக்கு வந்தப்ப விஜய் குடிச்சிட்டு சூர்யா கிட்ட சொல்றாரு, எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு நான் வரணும், இல்லாட்டி நான் செத்துருவேன்னு சூர்யா கிட்ட விஜய் சொன்னான். விஜய் அவ்வளவு ஃபீல் பண்றானேன்னு நினைச்சுதான் நானும் சேர்ந்துதான் சூர்யா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணோம் விஜய் வரட்டும்னு. இந்த மண்டபத்துக்கு வர வைக்க சூர்யா ரொம்ப பயந்தான். சூர்யாவுக்கு தைரியம் சொன்னதுனால விஜய கூட்டிட்டு வந்தான் சூர்யா. விஜய் இப்படிலாம் நடந்துப்பான்னு எனக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி சுத்தமா தெரியாது மகா. மகா சொல்றாங்க, எல்லாமே கைமீறி போயிருச்சு வர்கீஸ். நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், அத தயவு செய்து கெடுத்துக்காதீங்க. காயத்ரி சொல்றாங்க விஜய பார்த்து, எல்லாரும் நடத்தின சூழ்ச்சிக்கு விஜய் நீ பலியாடா ஆகிட்டடா. மகா சொல்றாங்க, என்ன சின்னத்த என்னென்னமோ பேசுறீங்க. காயத்ரி சொல்றாங்க, விஜய் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ தாலி கட்டி என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா இவ என் மருமகளே கிடையாது. விஜய் கேக்குறாரு, ஏமா இந்த மாதிரி பேசுற. காயத்ரி சொல்றாங்க, இன்னைக்கு நான் பட்ட அவமானம் நான் செத்து குழியில போற முடியும் ஆறவே ஆறாதுடா. என்னைய ரொம்ப கேவலப்படுத்திட்டடா, நீ என் பையனே கிடையாதுடா. விஜய் சொல்றாரு பிரபா கிட்ட, உங்க அம்மா கேட்டோம் தாலிய கலட்ட மாட்டேன்னு சொன்னேன்ல, எனக்கு அது போதும் பிரபா. கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. இத சூர்யாவோட குடும்பம் கோடீஸ்வரியோட குடும்பமும் பாக்குறாங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க, இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தோட மானமே போய்கிட்டு இருக்கு, இங்க நின்னு பேசுறது சரியில்லை. சித்ராதேவி திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க தப்பு தப்பா. சித்ராவோட அத்தை சொல்றாங்க, சித்ரா இப்ப நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கதான் உன்னோட மரியாதை, வாய மூடிக்கிட்டு இருக்க போறியா இல்லையா. சித்ராவோட மாமா சொல்றாங்க, நீ இப்ப அமைதியா இல்லாட்டி வீட்டு வாசப்படிய கூட உன்னால மிதிக்க முடியாது. திருப்பியும் சித்ரா பேச ஆரம்பிக்கிறாங்க. சித்ராவோட மாமா கண்டிக்கிறாங்க. சித்ரா தேவி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ராஜலட்சுமி காயத்ரிய சமாதானப்படுத்தி வைக்க முயற்சி பண்றாங்க. ரகுவரன் சொல்றாரு காயத்ரி கிட்ட, வீட்டுக்கு போய் நம்ம பேசிக்கலாம் இத பத்தின்னு சொல்லி முடிச்சு வைக்கிறாரு ரகுவரன். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.